இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது என்ன? வளமான வாழ்க்கை வாழ வேண்டும், சுபீட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, அடுத்தவர்களிடம் போய் நாம் கை நீட்டி பிச்சை வாங்க கூடாது, செல்வ செழிப்போடு சீமானாக நாம் வாழ்ந்து மறைய வேண்டும் என்பது எம்மல் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாகும். அவ்வாறென்றால் நமக்கு வாழ்க்கையிலே கவலைகள் குறைய வேண்டும், டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும், நிம்மதி வேண்டும். இவைகள் அனைத்துக்கும் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே ஒரே ஒரு பரிகாரம், அது மட்டுமல்ல நிறைய பரிகாரங்கள் இருக்கின்றது. மிக விசேஷமாக ஒரு பரிகாரம் தான் அல்லாஹ் இடத்திலே நாம் இஸ்திக்பார் செய்வது. தாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி மண்டாடி அல்லாஹ் இடத்திலே முனங்குவது. முனங்கி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்னும் ஒரு ஹதீஸிலே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்று ஒருவன் ஓதினால் அவன் போருக்கு போய் புறமுதுகு காட்டு ஓடுவது பெரும் பாவம். அந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்கப்படும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் அடிப்படையிலே இஸ்திக்பார் என்பது ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அவனது பாவங்களை நன்மையாக பெரட்டுவது மட்டுமல்ல, அவனது உலக வாழ்க்கையிலே சுபீட்ச வாழ்க்கையை கொடுக்கின்றது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு வலியுறுத்தி இருப்பதிலே மன் லஸிமல் இஸ்திக்பார, எவன் இஸ்திக்பாரை தன்னிலே அவசியமாக்கிக் கொள்கின்றானோ, இஸ்திக்பார் செய்கின்றானோ என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இஸ்திக்பார் செய்தால் அதுக்கு நன்மை ஒன்று உண்டு, ஆனால் இஸ்திக்பாரை அவன் அவசியமாக்கிக் கொள்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக ஒரு நாளைக்கு இத்தனை முறை நான் இஸ்திக்பார் என் மீது அவசியமாக்கிக் கொள்கின்றேன் என நியத்து வைத்து அந்த இஸ்திக்பாரை தொடர்ந்து ஓதி வருகின்றான். இடையிலே அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அது விடுபட்டு போனாலும் கூட அது தொழுகையுடைய கலா போன்று அதை நியத்து வைத்து அந்த இஸ்திக்பாரை அவன் செய்து தன்னிலே அவசியமாக்கிக் கொள்கின்றான். ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் தஆலா நாயன் எல்லா ஹம்மு கம்மு என்பது அரபியிலே துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், டென்ஷன்கள் இவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் அவனுக்கு மகிழ்ச்சியை வழங்கி விடுவார். அப்ப இஸ்திக்பாரின் மூலமாக கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்ல, கவலை இல்லாமல் வாழக்கூடியவன் மனிதனும் அல்ல. ஒரு கவலை இருக்கும், ஆனால் எம்மே எல்லாம் நோயாளிகளாக்கி போட்டு டென்ஷன் ஆக்கி பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும் விதமான கவலைகள் வருமே, வீட்டிலே மாறி மாறி தொந்தரவு, எந்த நேரமும் பிள்ளை குட்டிகளுக்கு நோய் பிணிகள், இங்க தகப்பன் எஜமானனுக்கு கடையிலே சரியான ஒரு வருமானம் கிடையாது, பிரச்சனை, நோய் துன்பம், இப்படி வரும்போது நமக்கு கவலை பொங்கி வருமா இல்லையா? அப்ப இந்த கவலை வராமல் இருக்கணும் என்றா இஸ்திக்பார் செய்யணும். அப்ப இஸ்திக்பார் செய்தால் இஸ்திக்பாருடைய நன்மை நாம் பிழை பொறுப்பது மட்டுமா இல்லை, நோய் நிவாரணம், அதே போன்று வாழ்க்கையிலே பரக்கத்து. இதற்காகத்தான் தரீகாக்களிலே காலை நேர அவுராது, மாலை நேர அவுராதிலே இஸ்திக்பார் வலியுறுத்தப்படும். எந்த நேரமும் இஸ்திக்பாரை இன்னும் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து அதை பத்தி இன்னும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற நேரத்திலே வமின் குல்லி லீக்கின் மஹரஜா, ஒவ்வொரு நெருக்கடிகளை விட்டும் அவனை அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிவாரணம் கொடுத்து விடுவார். நெருக்கடி என்பது என்ன? நாட்டில நெருக்கடி இல்லையா? இப்ப எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மக்களுக்கு இன்று துன்பங்கள், துயரங்கள், பெருங்கொண்ட பட்டதாரிகளாக, படித்தவர்களாக, செல்வந்தர்களாக இருந்தும் கூட வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இந்த நிம்மதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது ஒரே மாமருந்து இஸ்திக்பார். அது மட்டுமல்ல, இப்படி இஸ்திக்பாரை தனக்கு அவசியமாக ஆக்கிக் கொண்டு வளமையாக ஒருவன் அதை தாயமாக்கிக் கொள்கின்றானோ, அவசியமாக்கிக் கொள்வது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 1000 இஸ்திக்பார் என்ற அளவுக்கு நாம் போகவும் கூடாது. ஏனென்று சொன்னால் கூடாது என்பதெல்லாம் முடியும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃலலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே சிறந்தது சொற்பமான ஒரு அமலா இருந்தாலும் அதை தொடர்ந்து விடுபடாமல் செய்வது. ஒரு நாளைக்கு 100 இஸ்திக்பாரா நமக்கு முடியும், வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு நாளைக்கு 1000 ஓதிய 2 நாள் ஒன்றுமே ஓதி இல்லை, திரும்ப 2 நாள் கழிச்சு 2000 இஸ்திக்பார் ஓதிய, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு 10 இஸ்திக்பாரா அவன் தொடர்ந்து செய்தானா, விடுபடாமல் செய்கிறானா, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்ப நமக்கு தாக்கத்துக்கு எமக்கு முடியுமான அளவு அந்த இஸ்திக்பாரை நாம ஒரு அளவை வைத்து அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி அவசியமாக்கிக் கொள்கின்ற நேரத்திலே எமது வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையாத புறத்திலே அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கின்றான். ரிஸ்க் அளிப்பது என்பது என்ன? இந்த ரிஸ்க் அளிப்பதை பொதுவாக நாம் சாப்பாட்டை தான் சொல்கின்றோம், அது இல்லாமல் எதுவும் இயங்காது என்பதற்காக அதற்கு நாம் ரிஸ்க் என்கின்றோமே ஒழிய சாப்பாட்டுக்கு பேரு ரிஸ்க் அல்ல, அது தாம். ரிஸ்க் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு ஹலாலானது, இவனுக்கு விருப்பமானது, சந்தோஷமானது, எது எதுவெல்லாம் நியாமத்துகளாக இருக்கின்றதோ அது ரிஸ்க் தான். தனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனைவி அவனுக்கு கிடைத்த ரிஸ்க், தனது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் அமைத்து
அமைந்து வேலைக்கு அதிலே போய் ஜமாத்தாக தொழுவதற்கு நமக்கு அல்லாஹ் சூழ்நிலையை ஏற்படுத்தி வைப்பது அது நமக்கு கிடைத்த ரிசுக்கு. நாம் பெற்ற பிள்ளைகள் எமக்காக துஆ செய்கின்றார்கள், பெற்றாருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள், படித்து பட்டதாரிகளாகி பெற்றார்களை அவர்கள் முதியோர் இல்லங்களில் விட்டுவிடாமல் பெற்றார்களை கண்ணாக மதித்து வாழக்கூடிய பிள்ளைகள் கிடைத்திருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. எனவே இந்த ரிசுக்கு என்று சொல்லுவது அதுதான். ரிசுக்குன்னா வெறும் சாப்பாடு அல்ல. அப்ப வாழ்க்கையில சகல சுபீட்சமும் ரிசுக்கு. வாழ்க்கையிலே எமக்கு எதுவெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி நாம் மௌத்தாகும் வரை கடன் தொல்லை இன்றி அடுத்தவரிடத்திலே போய் கைகட்டி நாம் அதாவது இழிவடையாமல் அந்த வேலைக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா நாயன் அந்த மாதாந்த வருவாய்களை எல்லாம் நமக்கு தந்து சந்தோஷமாக நாம் வாழ்வது இருக்கின்றதே, இதுதான் சுபீட்சமான வாழ்க்கை. இந்த சுபீட்சமான வாழ்க்கைக்கு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு வழிதான் இஸ்திக்பாரை நம்மிலே அவசியமாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நமக்கு அதற்கு என்ன பிரதிபலிப்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய பட்டோலையை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? பட்டோலையை பார்த்தா மகிழ்ச்சி அடைந்தால் என்ன? ஈடேற்றம் பெற்றவன் சொர்க்கவாதி தான் மகிழ்ச்சி அடைவான். அப்படி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த பட்டோலையில அதிகமாக இஸ்திக்பாரை நீங்க அதிகப்படுத்துங்க. அதன் மூலமாக நாளை மறுமையிலே தப்ப முடியும். இதுதான் ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள். இவ்வளவு பாவம் அவனுக்கு நாம் பாவம் செய்தோம், திருப்பி அவனுக்கே பாவம் செய்து விட்டு அவனிடத்திலே நாம் முறையிட்டு மண்டாடி நாம் எமது உபூதியத்துடைய தன்மையை, யா அல்லாஹ் நீ எஜமான், நான் அடிமை, நான் எங்கு செல்வது, யார் என்னை மன்னிப்பது, உன்னை விட்டால் எனக்கு என்ன கதி உண்டு என்று இவன் இப்படி அலறி புலம்பி அவன் தடுமாறுகின்ற நேரத்திலே அந்நதமு அத்தௌபா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கை சேதப்படுவது, ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, பாவம் செய்து விட்டேனே என்று கை சேதப்படுவதே அதுவே தௌபா என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஆரம்ப பேச்சிலே தௌபா இஸ்திக்பார் அது நன்மைகளாக பிறண்டு விடும் என்பதற்கு நிறைய விஷயங்களையும் நான் சொல்லி இருக்கின்றேன். தொடர்ந்து கேளுங்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எப்னா ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, நீ வானம் நிறைய பாவத்தோடு வந்து சும்மஸ்தக்பர்தனி, என்னிடத்திலே நீ இஸ்திக்பார் செய்தால் கஃபர்து லக அலா மா கான மின்க, உன்னிலே இருந்து உண்டான சகலதையும் நான் மன்னிப்பேன். ஹதீஸில் அல்லாஹ் சிறிய பாவம், பெரிய பாவம், பரஹசியமாக செய்த பாவம், இரகசியமாக செய்த பாவம் என்று சொல்லவில்லை. அலா மா கான மின்க, உன்னிலிருந்து உண்டான சகலதையும் நான் மன்னிக்கின்றேன். நீ பூமி நிறைய பாவத்தோடு வந்தாலும் அதையெல்லாம் மகபிரத்தாக நான் ஆக்கி விடுவேன். வலா உபாலி, நான் கேர் பண்ண மாட்டேன், அதை பொருட்படுத்த மாட்டேன், எனது ஹசானாவிலே இருந்து எதுவும் குறையாது, என்ன நம்பி கேளு. எனவே கங்கைக்குரியவர்களே, அதிகமாக நாம் இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக எமது நாட்டு நிலவரங்களும் கூட பொருளாதார சிக்கல்களும் கூட அதை நீக்கி அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கும் ஷஹரகின மக்களுக்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான், சுபீட்சமான வாழ்க்கையை தருவான். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.